அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2.5 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்திருக்கோம். ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா, 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 வெங்காயம், 5 தக்காளி பொடியாக நறுக்கிடணும், 10 பச்சை மிளகாய். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடாயிருச்சு. வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். கண்ணாடி பதம் அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்குருவோம். ஒரு முறை கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு, தக்காளியோடு சேர்த்து சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும். அதனால் இப்போ சால்ட்டை போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளியை மசிய விடலாம். தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவே அதில் போட்டுடலாம். புதினா அதில் போட்டுட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். வதங்கி விட்டதுக்கப்புறமா இப்போது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இது எல்லா ப்ராசஸுமே நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்னா இதையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நம்ம நாட்டுக்கோழி கிரேவின்றப்போ கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். அதனால் கொஞ்சம் மசாலா அதிகமாக செல்லும். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழியை கழுவும் போது நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி இருக்கோம். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டால் போதும். நல்லா வதங்கி வரட்டும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இதே லைட்டாக ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை கறி எடுத்து இந்த மசாலாவில் கிரேவியில் போட்டுடலாம். போட்டு நல்லா இப்போ மசாலா அந்த நாட்டுக்கோழி கறி எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். மசாலாவை நல்லா பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாம். இப்போது நம்ம இவ்வளோ ப்ராசஸிங்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம் வைக்கணும். இல்லை இப்போ நம்ம நாட்டுக்கோழி கறியிலேருந்து கொஞ்சம் வாட்ரு செப்பரேட்டாக வரும். அந்த வாட்டர்லேயே கறியை மட்டும் வேகணும். நல்லா அப்போ ஒரு முறை 2 முறை நம்ம நடுவில் கிளறி விட்டுக்கிறணும். ஏண்டா நம்ம அடிக்கடி கிளறி விடாட்டா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சிக்கன்லேருந்து வாட்ரு செப்பரேட் ஆனது வற்றிருச்சு. இப்போ ஒரு 2 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி கறி ரெடி. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடுறது தான். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.